உருதுவிலே ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், सुना है आप हर आशिक के घर आ जाते हैं, मेरे घर में भी हो जाए चराहा या रसूल अल्लाह. பெருமானார் அவர்களே, தாங்கள் ஒவ்வொரு ஆஷிக்குடைய வீட்டுக்கும் வருகின்றீர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கள் வீட்டுக்கும் வருகை தாருங்கள். உங்களுடைய வருகையை கொண்டு எங்கள் வீடுகளெல்லாம் ஒளிமயமாகட்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எங்கெல்லாம் வெளிச்சம் தெரிகிறதோ அது பெருமானாருடைய வருகையை கொண்டு தான். காரணம், பெருமானார் அவர்கள் தான் ஒளியாக வந்தார்கள். இந்த பூமிக்கு நபி வந்த பிறகுதான் வெளிச்சம் வந்தது. அதுவரை துருமாத்தும் பாலுஹா பௌகபா, இருள்களாகத்தான் இருந்தது. காபா கூட காபாவாக இல்லை. நபியினுடைய வருகைக்கு பிறகுதான் காபாவே பைத்துல்லாவாக மாறியது, மஸ்ஜிதுல் ஹராமாக மாறியது. அதற்கு முன்னால் வரை லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். லாத், உஸா, மனாத் போன்ற சிலைகள் காபாக்குள் இருந்தது. நபி வந்தார்கள். வதஹிர் பைத்தி லித்தாயிஃபீன் வல் ஆகிஃபீன் வர்ருக்காஇ சுஜூத், என்னுடைய வீட்டை யாரும் சுத்தம் செய்ய முடியாது நபியை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு காபாவை நபி சுத்தப்படுத்தினார்கள். அதனால்தான் இன்று காபாவாக இருக்கிறது. அந்நதுரு இலல் காபத்தி இபாதா, இந்த காபாவை பார்த்தால் வணக்கமோ, அதை தொட்டால் வணக்கம், அதை பார்த்தால் வணக்கம். அந்த காபாவை சுத்தம் செய்தவர்கள் பெருமானார். அல்லாஹ்வின் இல்லமாகிய காபாவை சுத்தம் செய்வதற்கு நபி தேவை என்று சொன்னார். ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் கல்புல் மூமினி அர்ஷுல்லா என்ற அடிப்படையில் இதுவும் பைத்துல்லாவாக இருக்கிறது. அதை சுத்தம் செய்ய நபி தேவை. நபி வந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மூமினுடைய கல்பும் சுத்தமாக ஆகும். அவர்கள் உள்ளத்தில் வராதவரை இந்த கல்பாக இருக்குமே தவிர, கல்பாக இருக்குமே தவிர கல்பாக இருக்காது. எப்பொழுது அது கல்பாக மாறும் என்று சொன்னால் அங்கே நபி வர வேண்டும்.